வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷகிலா செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எப்போதும் போல் இன்றைக்கி டே எனக்கு 4 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை சூப்பராகவே நான் 5:10க்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி அமாவாசை திதி இல்லைங்களா? அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அனுமன் ஜெயந்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி இல்லைங்களா? நம்ம அனுமனை கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது கிரகதோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வடமாலை போட்டு வழிபாடு செய்யலாம். குழந்தை பேருக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி மாலை போட்டு அனுமனை வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு எல்லாத்துலேயுமே தடங்களாகவே இருக்குது. எதை தொட்டாலுமே எங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கே போனாலுமே தடையாக இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அடி போனால் 2 அடி கீழே வரும், அந்த மாதிரி எதை தொட்டாலும் தடையாக இருக்கிறவங்க வெற்றிலை மாலை வாங்கி நீங்கள் அனுமனுக்கு சாட்சி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்றதாங்க அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் கூட நம்ம அனுமன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு தெரிஞ்ச பால் பாயாசம், இந்த மாதிரி வடை, இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம். வீட்டில் அனுமன் படம் இல்லாதவங்க, எஸ்பெஷலி எங்கிட்ட கூட அனுமன் படம் கிடையாது, நானுமே கூட பெருமாள் படத்துக்கு தாங்க துளசி மாலை போட்டு பூஜைலாம் பண்ணுவேன் ஈவினிங்கில். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அவருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமஜெயம். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும், கைமேல் பலன் நிச்சயம் உண்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனுமன் படம் இல்லாதவங்க பெருமாள் படத்துக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. முடிகிறவங்க மாலை நேரத்தில் கூட நீங்கள் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.